இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் கிடச்சிதப்போ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கிறோம். எப்போ வேலைக்கு ஆகணும்னு தெரியல. அதுக்குள்ளே ட்ரிப்பு போட்டே இருக்கான். ஆனால் இது எடுக்க முடியாது. எடுத்து லேட் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறோம். மணி நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆகும். பார்த்தா இதில் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். இதை மாதிரி எடுக்காமல் உட்காந்துருக்கிறது வேற அக்செப்ட் ரேட்டை குறைச்சிப்பான். என்ன தான் இது கதை எனக்கு புரியல ஒன்றும். எடுத்தாலும் குத்தமாக இருக்குது, எடுக்கலனாலும் குத்தமாக இருக்குன்னு பார்த்தா என்னடா ஒவ்வொரு டே பார்ப்பேன். நான் ஒரு பிக்கப் இப்போ தான் முடிஞ்சுது. கொண்டாந்து ட்ராப் பண்ணி விட்டேன். ரெண்டாவது ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ரேப்பிடோவில் தான் கிடச்சிது. எங்கேன்னு தெரில. அமௌண்ட்டை பார்த்தேன், எடுத்துட்டேன். ஒரு 250 ரூபாய்ட்ட வந்தது. நைட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்க முடியாது. எடுத்தோம்னா டக்குன்னு எடுத்துட வேண்டியதான். இல்லைன்னா சங்கடமாக போகணும். அப்புறம் ரொம்ப நேரம் அதே இடத்துல நிற்கிற மாதிரி ஆகிடும். பார்ப்போம். சரி, ஓகே. ட்ராப் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்போம். ட்ரிப்பே வரலன்ட்டு டீ குடிக்கலான்னு போனால் ட்ரிப்பு வந்துச்சு. டீயை குடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்குறேன். என்ன நிலமடா இது? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி வந்தேன். அதுக்குள்ளே ஒரு பிக்கப் ஒன்று விழுந்துருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூருக்கு. அது கிடைக்குதா இல்லை கேன்சல் பண்ணாமல் இருக்காங்களான்னு பார்ப்போம். கேன்சல் பண்ணால் பிக்கப் பண்ணிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே விலாக தொடரலாம். 2 3 நாளாக கொஞ்சம் பர்சனல் வேலையாக போயிருந்தனால விலாக் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் கரெக்டாக போடலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ஹோட்டல் அது. அப்படியே இறக்கி விட்டுட்டு நிற்கிறேன். ஏதாவது ட்ரிப்பு கொடுமா நான் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒன்று கிடைச்சா எடுத்துகிட்டு போகன்ட்டு என்ன பண்ணுறது, ஒரே விருப்பம் இருக்குது. பிரச்சனை மேலே பிரச்சனைகள், தேவைகள் அதிகமாகுது. காசு தேவைப்படும் போது சவாரி ஓடாது. சவாரி ஓடுன்னு நினைக்கிறப்ப காசு வராது. அந்த மாதிரி சவாரி போடுவாங்க. என்னதான் தெரியல. 2 3 நாளாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ இது இல்லாமல் டியூக்கு வேறு 25,000 டியூ லோனுக்கு. ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே எடுக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எடுப்போம்னாலும் தெரியல. பார்ப்போம். ஆ 3 டீனா? ஆமாண்ணா 3 டீனா. சிகரெட் இருக்காண்ணா? சிகரெட் 10 பாய். சிகரெட் பாய். இதோட ட்ரிப்பு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரிப்பு வெயிட்டிங் பண்ணி எடுத்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30க்கு முடிஞ்சு 5 மணிக்கு அது வரைக்கும் படுத்து தூங்கிட்டு அப்படியே ஒரு ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டேன். ஏன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அது கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு 35 கிலோமீட்டருக்கு ஒரு 800 அதிகம்னால அப்படியே ஆள்கிட்ட போட்டு படுத்துட்டு கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருப்பேன். அது என்ன ஒரு கூத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி வந்து அந்த ஒரக்கடத்துக்கிட்ட எடுத்தவன் ட்ரிப்பு. ஒரக்கடத்தில் எடுத்துகிட்டு அங்கேட்டு கொண்டாந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்கிட்ட வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், வரக்குள்ளேயே என்னோடய தோஸ்த் அங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் ரிட்டன் கொண்டு நீ என்னை ஏற்றின இடத்துல விட்டுரு, நான் வேறு ஆப்பில் புக் பண்ணலை அப்படின்னா. ஓகே, வந்து போகல என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அந்த அமௌண்ட் ரிட்டன் வரக்குள்ள எனக்கு கொடுத்துரு அப்படின்னா. ஓகே அப்படின்னா. அப்புறம் சொன்னோன்னே டக்குன்னு சரி டீ குடிக்குமான்னு கேட்டான். அப்படியே போய் எங்கள் நிப்பாட்டி டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இதோட முடிச்சுட்டு ரூம் போகலான்னு போகிறேன். மணி ஏன்னா 7 ஆகிடுச்சு. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே டியூ வேறு இருக்குது. வண்டி டியூவை ஓட்டணும். அதுக்குள்ளே வண்டி வேறு ஒரு சின்ன வேலை வச்சுக்கிட்டு இடையிலே குழப்ப கெடுத்துருச்சு. பார்ப்போம். அது இல்லாமல் மார்னிங்கில் கிளைமேட்டு வெறித்தனமாக இருந்தது. இப்போது நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இதுக்கப்புறம் ரெகுலராக டியூட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில. அப்போ எடுத்துகிட்டு ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருக்குறேன்.
மார்னிங்கில் ஒரு டியூட்டி வேறு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு வண்டி வேறு கொஞ்சம் பிரச்சனை வச்சதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் அப்புறம் அந்த டியூட்டி கேன்சல் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம அன்னைக்கு நமக்கு பணம் தேவைப்படுறப்ப இந்த மாதிரி ஆகிடுது. அப்புறம் பரவாயில்ல, நைட்டு ஓரளவுக்கு வந்த கஸ்டமர்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக போச்சு. அவன் வேலையை பார்த்தாங்க, நான் மட்டுக்கே என் வேலையை பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். நைட்டில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பகலில் ஓட்டுறதை விட நைட்டில் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை அப்படியே லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரோடு, காலையில் ஃப்ரீ. இதே ரோடை 9 மணிக்கு பார்த்தோம்னா சம்பவம் தான். என்ன செய்கிறது, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். ரூம் கிட்ட வந்தாச்சு. அப்படியே போய் சமைச்சி வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு அப்படியே வண்டியை திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பார்ப்போம், அடுத்தடுத்து ஏதாவது ட்ரிப்பு நல்லபடியாக வரணும். எல்லோரும் நல்லா பேசிட்டு வந்தால் கூட எதாவது சொல்லலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோ பார்க்குறதுக்கு வெறும் வாய்ஸ் மட்டுமா போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இதோட முடியும்.